ஐயோ இந்த அக்கா சொன்ன பொய் இவ்வளோ மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்கு, எனக்கே தெரியும் ஒரு பொய் அப்படின்னு இப்போ ராஜி வந்து அப்படியே அதிர்ந்து போய் வந்து இன்னொரு ஒரு ஆதாரத்தை கொண்டு காமிக்க, அதே சமயத்தில் இன்னும் சில பல உண்மைகள் எக்ஸ்ட்ராவா தங்கமயில் பற்றி தெரிய வரப்போகுது. இதனால வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைக்கான ப்ரெடிக்ஷன் தான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சரவணா எப்படியோ எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டார், எல்லாத்தையும் சொல்லி என்னால் தாங்க முடியாதுன்ட்டார். என்னால் தாங்கவே முடியல, நான் வந்து எவ்வளோதான் வந்து உங்ககிட்ட ஆறுதல் தேடி வரலான்னு வந்தாலும் கூட கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தா வீட்டில் வேற ஏதாவது பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும், எனக்கு வலியை தாங்க முடியாம நான் அப்படியே வந்து மனசுக்குள்ள பூட்டி பூட்டி வச்சுப்பேன், இதுக்கு மேல என்னால இருக்க முடியல இப்படி, அதனாலதான் அவங்கள்ட்ட வெடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னது எல்லாமே வந்து 50% போய் எனக்கு இவளை பத்தி தெரிஞ்சது மட்டும்தான். இவ நடந்துக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா இது மட்டும் கம்மி, இவ்வளவு மட்டும் பொய் இருக்காது, இன்னும் நிறைய பொய் இருக்கும்பா அப்படிங்கும் போது இந்த பக்கம் ராஜிக்கு மனசுல அது 80 பவுன்ல 8 பவுன் தவிர மிச்சம் எல்லாமே கவரிங் தான் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அப்படியே அவங்க ரூமுக்குள்ள போறாங்க. ரூம்குள்ளார அவங்க போகும்பொழுதே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாமா மாமா நான் வேணுனே பண்ணல மாமா, அதே மாதிரி குழந்தை விஷயத்துலலாம் நான் பொய் சொல்லலாமாமா அப்படின்னு இந்த பக்கம் தங்கமயில் அழுதுகிட்டு இருக்க, ஏச்சி வாய மூடு அப்படின்னு வந்து எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் வந்து கோமதி எப்படி உனக்குலாம் மனசு வந்துச்சு எங்கள் குடும்பத்தை ஏமாத்துறதுக்கு, உன் வீட்டில் அப்படி பொய் சொல்லி கட்டி வச்சிருந்தாங்கன்னு கூட வச்சுக்கோ, ஆனால் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இத்தனை நாள் ஆச்சு, இவ்வளோ நாளில் ஒரு தடவை எங்கள் வீட்டில் வந்து சொல்லியிருந்துருக்கலாமே, இல்லை யார்கிட்டயோ ஒருத்தங்கள்ட்ட பேசியிருக்கலாமே, அப்போ அந்த பொய்யெல்லாம் எங்கள் எல்லாரோட கேரக்டர் தெரிஞ்சு நீ மறைக்க ட்ரை பண்ணியிருக்க, ஒவ்வொரு தடவையும் வந்து அதை கேட்கும் பொழுதே என் புள்ள மேலே பழிய போட்டிருக்கேன்னா எவ்வளோ பெரிய மோசமான ஆளாக இருப்பாங்க, இவ்வளோதான் பொய்யா இல்லை தவிர வேற எதுவும் பொய் இருக்கா அப்படின்னு கேட்க, சத்தியமாக இதை தவிர வேற எதுவுமே இல்லை, சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கப்புறம் நான் எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன், என்னை வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்கன்னு சொல்லும் பொழுதே சி இதுவே ஒரு பொய் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. திரும்பி இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் ராஜி நிற்கிறாங்க, இந்த பக்கம் வந்து பார்த்தா மீனா அப்பதான் கதவுக்குள்ளார அப்படி நுழையிறாங்க வீட்டுக்குள்ளார. வீட்டுக்குள்ள மீனா நுழைய ராஜி வந்து எப்படிக்கா இவ்வளோ தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்ச அப்புறமா போய் சொல்றீங்க, வாய் கூசல அப்படிங்க, என்னடா ராஜி எதுக்குடா டென்ஷன் ஆகிறா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து கதிர் திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போதான் அவங்க அதிரடியான ஒரு ஆதாரத்தையும் கொண்டு நீட்டுறாங்க, கையில ஒரு டப்பாவோட விறுவிறுன்னு ஓடி நடந்து வராங்க. நடந்து வந்துட்டு எப்படிக்கா எல்லா பொய்யும் வந்து தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் வேற எதுவும் பொய் இருக்கா, உண்மையை சொல்லு அப்படின்னு வந்து கேட்கும் பொழுது கூட உங்களுக்கு எவ்வளோ பொய் சொல்லி பழகிருக்கா, இல்லவே இல்லைன்னு சத்தியம் பண்றீங்க, இப்போ இப்படி சத்தியம் பண்ணா நீங்க குழந்தை விஷயத்தையும் பொய் தான் சொல்லியிருப்பீங்க மாதிரிதான் எனக்கே தோணுது அப்படிங்கும் போது இல்ல ராஜி அப்படின்னு முழிக்க டக்குன்னு கையில இருந்து இப்படி நீட்டுறாங்க. நீட்டுன்னு பார்த்தா அது ஒரு ஜுவல் பாக்ஸ், அப்படியே நகடப்பா இருக்கு, நகடப்பாவை எடுத்து இப்படி திறந்து இப்படி வெளில ஒரு செயின் எடுத்து நீட்டுறாங்க. இதோ இதுதான் இந்த அக்காவோட நகை, இந்த நகையை தான் வந்து என்கிட்ட வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்போ நீங்கள் யோசிச்சிங்க, கடைசியில் அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு மீனாக்காவே வந்து எனக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அந்த நகை ஏன் தெரியுமா அவங்க என்கிட்ட கொடுக்கல, ஏன்னா அதோ பாருங்க நீங்களே பாருங்க, தங்க நகையை எப்படி மினுமினுக்குதுன்னு பாருங்க, பளபளக்குதுன்னு பாருங்க அப்படின்னு கொடுக்க, எடுத்து பார்த்தா கருகருன்னு இருக்குது. என்ன கருத்து போயிருக்கு அப்படின்னா, ஏன்னா அது தங்கமே கிடையாது, தங்க நகை கருக்காது, இது தங்க மாதிரி இருக்க தங்க கவரிங் நகை, அதனாலதான் கருத்து இருக்குது. ஏன்னா வந்து இந்த அக்கா வீட்டில் போட்டதா சொன்ன 80 பவுன்ல 8 பவுன் தவிர மிச்ச எல்லாமே கவரிங் அப்படின்னு சொல்லி முடிச்சோடனே ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறாங்க. சரவணனுக்கே இது புதுசா இருக்கா, அதான் அவரும் ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறாரு. என்ன சொல்ற அப்படின்னா வந்து இது எங்களுக்கு அப்பவே தெரியும், இந்த விஷயத்தை அந்த ஃபங்க்ஷன்லேயே இவங்க பேசுறத நானும் மீனாக்காவும் கேட்டுட்டோம், ஆனால் இதை பற்றி நாங்கள் எங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே எங்கள்கிட்ட வந்து காலில் விடாத குறையா என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடும், எங்கள் தயவு செஞ்சு எங்களால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, அதனால் நாங்கள் அதை பண்ணிட்டோம், ஆனால் ஊர் முன்னாடி ஒரு கெத்துக்காக இப்படி பண்ணிட்டோங்கிற அளவுக்கு பேசினாங்க அவங்க. இத்தனைக்கும் எனக்கு நல்லா தெரியும் நம்ம வீட்டிலேருந்து யாரும் இவ்வளோ நகை போடணும்னு கேட்கல, குரேடியக்கா மட்டும்தான் இவ்வளோ போட்டாங்கன்னு மட்டும் சொன்னாங்க, சொன்னதுக்கே வந்து இவங்க அப்படியே வந்து இவ்வளோ தூரம் ட்ராமா பண்ணி நாங்கள் போடுறோம் அப்படின்னாங்க. திருப்பி வந்து என்கிட்ட மீனாக்கா கிட்டலாம் உங்கள் வீட்டிலலாம் ஒன்றும் நகை வந்திருக்காதுல்ல, சீர் வந்திருக்காதுல்ல, ஏன்னா நீங்கள் முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு வரலையெல்லாம் பேசினாங்க, ஆனால் அப்போ கூட நாங்கள் அமைதியாக இருந்தோம், ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்து ஒரு பெரிய ஷாக் ஆகி எல்லாம் தெரியும் போது, அப்போ நகையும் பொய்யாடி எதுதான் உண்மை, கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்தது ஏதாச்சும் உண்மை இருக்கா, இல்லை வேற ஏதாவது உனக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருக்கா, உனக்கு ஏதாவது குழந்தை இருக்கா சொல்லு, அதையும் சொல்லிடு, சீரியல்லாம் காமிக்கிறாங்களே அந்த மாதிரி உன் வாழ்க்கையுமா அப்படின்னு வந்து கேட்க, ஐயோ மாமா இல்லை மாமா என்ன எல்லாம் நம்புங்க அப்படின்னா, அப்போ இப்போ இந்த பொய் மட்டும் தான் கடைசி பொய்ங்க போற அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்பா இப்பதான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு வந்து இப்படி சரவணன் அப்படி லைட்டா தலையில கை வைக்கும் போதே பார்த்தா வாசல்ல அவங்க அம்மாவும் அப்பாவும் நிக்கிறாங்க. பாக்கியம் மாணிக்கம் வந்துட்டு மாப்பிள்ளை இங்க என்ன ஆச்சு அப்படிங்கும் போதே, வாங்க என்ன அங்கேயே வெளில நிக்கிறீங்க, உள்ள வாங்க, உள்ள மரியாதையா வாங்க, அப்படியே உங்க பொண்ணு வந்து எவ்வளவு நல்ல பொண்ணு, எப்படி வந்து பொய்யே சொல்லாம வளர்த்துருக்கீங்க, அதே மாதிரி அவ என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்கலாம் இப்பதான் வீட்டுக்கு தெரிய வந்துச்சு, அப்படியே உங்களை பத்தி எல்லாம் தெரிய வந்துச்சு. அப்பா இன்னொரு விஷயத்த சொல்ல மாட்டேனே, கடையில காசு திருடு போச்சு எப்படா கணக்கணக்கில் காணாம போச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தீங்களே,
பழனிவேல் மாமா ஏதாவது குறை சொல்லி அவர் தான் அதை போட்டிருப்பாரு, பழி போட்டிங்கல்ல, அது அவர் எடுக்கலப்பா, இந்த ஆள் தான் எடுத்தது. அதனாலதான் அந்த ஆள் கடைக்கு வர வேணாம், கிளம்பி அம்மோதெல்லாம் அனுப்புனேன். கடை கல்லால இருந்து அந்த ஆள் பணத்தை எடுத்து பாக்கெட்ல போட்டதை நானே 2 தடவை கண்ணோட பார்த்துருக்கேன். அன்னைக்கு ஒரு மீசக்காரன் 10,000 ரூபாய் கொடுத்த காசையும் பாக்கெட்ல வச்சுட்டு அதுலதான் எனக்கு சீர் செஞ்சிருக்காரு. இந்த விஷயமே எனக்கு அந்த மீசக்காரன் என்கிட்ட திருப்பி வந்து நேத்து பேசும் போதுதான் தெரிஞ்சு அவர் வந்திருக்காரு கடைக்கு அப்படிங்கறது எல்லாமே. எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. இதுல என்னன்னா, இவர் இப்படி திருடுறாருங்கிறது இந்த மேடம்க்கு தெரியும். இந்த மேடம் கிட்ட நான் சொன்னேன், இப்படி உங்க அப்பா பண்றாரு, உங்க அப்பா வரதானான்னு சொல்லுன்னா, அதுக்குமே வந்து எங்க அப்பாவை எப்படி மரியாதை எல்லாம் பேசுறாரு பாத்தீங்கன்னா என் பக்கம் திருப்பி விட்டாங்க. இவளெல்லாம் நம்பி எப்படிப்பா மனுஷன் கூட வாழ்வான் அப்படிங்கும் போதே வந்து யோ வெக்கமா இல்ல அப்படின்னு வந்து இந்த பக்கம் கோமதி கேட்டு, இந்த பக்கம் வச்சு நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு வந்து இந்த பக்கம் தங்கமீரோட அம்மாவை கேட்கும் பொழுது அவங்க திருன்னு முடிக்கிறாங்க. முடிக்கும் பொழுதே வந்து தயவு செஞ்சு உங்க பொண்ணை கூட்டு வெளில போயிடுங்க, அவளை நான் தொட்டா கூட அது அசிங்கம், என் பிள்ளை அரசி ஒரு தப்பு பண்ணான்னு தோணுச்சுன்னு அவளை போட்டு அடிச்சேன். ஆனா வந்து இந்த மாதிரிலாம் ஒரு நிமிஷம் கூட வந்து இவங்க மேல கை கூட வைக்க மாட்டேன், தயவு செஞ்சு போக சொல்லுங்க, தயவு செஞ்சு கூட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்படி சொன்னா எப்படி சம்பந்தி, என்ன கல்யாணம் எல்லாருமே எனக்கு பொய்யே சொல்லாமலா கல்யாணம் பண்ணிப்பாங்க, நீங்க கூட பொய் சொல்லிதான் வந்து ஏதாச்சும் 1-2 பொய் சொல்லியிருப்பீங்க அப்படின்னா வந்துச்சு உங்களை மாதிரி எங்களை நினைச்சியா அப்படின்னு இந்த பக்கம் கோமதி டென்ஷன் ஆகும் போதே வந்து இதுக்கெல்லாம் நாங்க வீட்டுக்கெல்லாம் கூட்டு போக முடியாது, எங்களுக்கு அங்க வீட்டுல இன்னொரு வயசு பொண்ணு இருக்கா, இவ்வளவு கூட்டு போனா என்ன நினைப்பாங்க, அவ இங்கதான் இருப்பா, இங்க இருக்கட்டும் இல்ல அவ எங்கேயாச்சும் போகட்டும், ஆனா அதுக்கு பழி உங்க மேலதான் வந்து சேரும், நாங்க ஏதோ கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டோம், இதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கெல்லாம் நீங்க அனுப்ப முடியாது அப்படின்னு வந்து பேசும் பொழுதே வந்து நீங்க உங்க வீட்டுல வச்சுக்கங்க, எங்க வேணா வச்சுக்கங்க, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது, இவ இந்த வீட்டுல இனிமே இருக்கக்கூடாது அப்பா, இவ இந்த வீட்டுல இனிமே இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு வெளியே போன்னு கத்த உடனே இப்படிலாம் பண்ணீங்க அவ்வளவுதான், அப்புறம் அடுத்து நாங்க போலீஸுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு பாக்கியம் ஏதோ வந்து இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டு வந்து பேச, கால் பண்ணுங்க வரட்டும், வந்த அப்புறம் இவ்வளவு பெரிய ஃப்ராடுங்கிறத சொல்றோம், அப்படியே கடையில வந்து காசு திருடு போச்சு அப்படின்னு வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கணும், அந்த திருடின ஆள் யார் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த அவருக்கும் சேர்த்து கம்பின்றது ஒரு வழியை பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொன்ன உடனே வந்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகிட்டா ஐயோ அப்படின்னு வந்து முழிச்சதுக்கு அப்புறம் வந்து இப்போதைக்கு நமக்கு இருக்க ஒரே விஷயம் இதை தான் பண்ணணும் அப்படின்ட்டு வரதட்சணை கொடுமோன்னு சொல்லி கேஸ் போட்டுருவோம், நீங்க வந்து எங்கள்கிட்ட பணம் கேட்டு மிரட்டினீங்க, அந்த 80 பவுனை கொடுக்கலங்கிறதுக்காக தான் அப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுவேன் அப்படின்னு முடிஞ்சா சொல்லிக்கமா, நான் கம்பி கூட எண்ணிக்கிறேன், நான் ஜெயில கூட வாழ்ந்துக்கிறேன், இவ கூட வாழ்றதுக்கு நான் தனி ஜெயில கூட இருந்துப்பேன், என்ன மிரட்ட பாக்குறீங்களா, இவெல்லாம் ஒரு ஆளு, இவ கூட வந்து நான் வாழணுமாக்கும் அப்படின்னு வந்து சொல்ல, அதுக்கப்புறம் இப்போ வந்து ஐயோ இவ்வளவு தூரம் கெஞ்சி மிரட்டினாலுமே வந்து இது ஒர்க் அவுட் ஆகலைன்னு கெஞ்ச ஆரம்பிச்சு, தயவு செஞ்சு இல்ல மாப்பிள்ள அப்படிலாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள, பாவம் மாப்பிள்ள, உங்களுக்கு என்ன மயிலுக்கு உங்க மேல எவ்வளவு அன்பு தெரியுமா அப்படின்னு, ஆமா எங்க அம்மா கிட்டே போய் எனக்கு வேற பொண்ணு வந்து பிடிச்சிருக்கும் போல, அது வேற ஏதோ ஒரு உறவு இருக்கனால இப்படி நடந்துக்கிறேன்னு சொன்னாதானே, நல்ல அன்பு தான், நல்லா புள்ள வளர்த்துருக்கீங்க நீங்க, நினைக்கும் போதே எனக்கே பெருமையா இருக்கு அப்படிங்கும் போதே வந்து ஷாக்ல அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியாம இருக்கிறதோட வந்து கரெக்டா இப்போ வந்து என்ன முடிவெடுக்க போறாங்க, மொத்தமா தங்கமயில வீட்டை விட்டு அனுப்ப போறாங்களா, இல்ல தங்கமயில பத்தி மற்ற சில உண்மைகள்லாம் இன்னும் தெரிய வரப்போதா, இல்ல தங்கமயில் வந்து இப்ப திடீர்னு வந்து சம்பந்தமே இல்லாம கதையெல்லாம் மட்டும்தான் நடக்கும், இது நிஜ வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி விஷயமோ, இல்ல அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் டிராமாவோ போட போறாங்களாங்கிறத பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லிட்டு மறக்காம அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மற்ற ப்ரெடிக்ஷன்ஸையும் பாருங்க, சிறகடிக்கா அதுக்கப்புறம் அந்த மகாநதி, ஐயனார் துணை எல்லாத்துக்குமே ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த பாண்டியன் ஷோஸ்க்கே பல விதமான பாசிபிலிட்டிஸ் இப்படியெல்லாம் நடக்கலாம்ங்கிறத சொல்லியிருக்கோம். அதெல்லாம் வந்து பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய மற்ற வீடியோஸையும் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.